பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும் குழந்தைகளுக்கு முட்டை மற்றும் சேமியா பயன்படுத்தி இந்த சூப்பரான உப்புமாவை செஞ்சு கொடுத்தால் கட்டாயம் விரும்பி சாப்பிடுவார்கள். அதன் ஈஸி ரெசிபியை இங்கு பார்க்கலாம். நறுக்கிய வெங்காயம் 1, ஏலக்காய் 2, பட்டை 1 துண்டு, நறுக்கிய மிளகாய் 2, கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், பச்சை பட்டாணி அரை கப், மிக்ஸ் காய்கறிகள் சிறிதளவு, வேக வைத்த சேமியா 2 கப், முட்டை 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தக்காளி 2, மிளகாய் 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ப. முதலில் கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் சோம்பு, பட்டை மற்றும் ஏலக்காய் சேர்த்து தாளிக்கவும். பின் நறுக்கிய வெங்காயம், தேவையான காய்கறிகள் மற்றும் நறுக்கிய மிளகாய் சேர்த்து வதக்க வேண்டும். அடுத்து நறுக்கிய தக்காளி சேர்த்து வதக்கிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளற வேண்டும். பின் அனைத்து வகையான மசாலா பொடிகள் மற்றும் பட்டாணி சேர்த்து வேகவிட வேண்டும். அப்போது தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து வேகவிட வேண்டும். இப்போது சேமியாவை சேர்த்து கிளறிவிட்டு முட்டைகளை உடைத்து ஊற்றி நன்றாக கிளறி கடாயை மூடி வைக்கவும். சில நிமிடங்கள் பிறகு மீண்டும் கிளறினால் முட்டை சேமியா உப்புமா ரெடி. இதை குழந்தைகளுக்கு சூடாக சாப்பிட கொடுக்கலாம்.